Hey guys, welcome to Pammy's World. So after 9 days நாங்கள் இந்தியா வந்துட்டோம் மலேசியாவிலேருந்து. ஸோ வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குன்னு. அந்த கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பெரிய பர்ச்சேஸாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 3 பெட்டியாக மாறி நிற்கிது. ஸோ வந்து 2 days ஆச்சு, இன்னுமே அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கும் காட்டி அப்படியே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோட இருக்கேன். இப்போது பெட்டி வரட்டும். டேங். ஸோ 3 பெட்டி திங்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது நாங்கள் வாங்கினதும் இருக்குது, அப்புறம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாமே சேர்த்தி தான் இந்த பெட்டி நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ என்னங்கிறது ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பெட்டியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த பெட்டியே ஒரு கிஃப்ட் தான். பெஸ்ட்டு ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கீதாக்கா அவங்க கொடுத்தது இது. ஸோ இந்த பெட்டியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இது லேப்டாப்பு இல்லை டேபு ஐபேட் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இங்கே இருக்கும். ஓப்பன் பண்ணலாமா? எஸ், மலேசியாவில் டிஐவைன்னு ஒரு ஷாப் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டான திங்ஸ் இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ சின்ன ஒரு 2-3 ஐட்டம் எல்லாம் வாங்கியிருந்தோம் அங்கேருந்து. இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்றா காட்டுறேன். ஸோ அதில் ஒரு ப்ராடக்ட் தான் இது ஐரா சூஸ் பண்ணது. அவளுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகிறக்குன்னு சொல்லிட்டு எடுத்தது. இது ஒரு சிலிக்கான் பாக்ஸ். இது ஆன்டி ஸ்பில் தான், நல்லா இருக்குது. இது சிலிக்கான் தான். நம்ம ஹாட்டான ப்ராடக்ட்டும் இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ். அதுக்கப்புறம் இது அங்கே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கினது ஜாமு, ப்ரெட்டு வாங்கி வச்சுருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு போனப்போ ப்ரெட்டும் இந்த மாதிரி ஜாமும் வாங்கி வச்சுருந்தோம். தனித்தனியாக இருக்கும். இது இங்கே இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. இப்படி தனித்தனியாக க்யூப் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி தேய்ச்சி சாப்பிட்டுக்கலாம். இங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இங்கே இருக்கிற லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனப்போ எங்கேயுமே பார்த்தது இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக. இது என்னோட ஃபேவரட்டான ஒரு கார்ன் பன். இது தாய்லாண்ட்லையும் இருக்குது, மலேசியாவிலும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். உள்ளே வந்து நம்ம இங்கே க்ரீம் பன்னு சொல்லிட்டு உள்ள ஒயிட் க்ரீம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக இந்த கார்ன் பேஸ்ட்டு இருக்கும். உள்ளே கட் பண்ணி உள்ள கார்னோட பேஸ்ட் இருக்கும், ஸ்வீட் கார்னோடது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் அது ஒரு 4-5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 10 பேக்கெட் என்னமோ வாங்கி வச்சுருந்தேன், அங்கேயே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில், இது ஐராக்காக வாங்கினது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. அதுவும் கேட் வேற இருக்கா, அதனால அதை வாங்கிட்டோம். டிஐவையில் வாங்கினது இது. ஒரு கேட் வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் இது ஐராக்கு ஒரு டாய், கிளே டாய். அதுக்கப்புறம் இது பலூன்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போவே இது காட்டியிருந்தேன். வாங்கிட்டோம் நாங்கள். ஐராக்கு ஒரு ஷவர் ஜெல். அந்த ஸ்மெல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால் வாங்கிட்டேன். ட்ராவல் எல்லாம் பண்ணுறப்ப நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு செரி ஃப்ளேவர் நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும் இந்த ஷவர் ஜெல் கிட்ஸோடது. ஸோ அங்கே போகிறப்ப தானே இதெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு பெரிய பாட்டிலே வாங்கி வச்சுட்டோம். அதுவும் நல்லாயிருக்கு. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, இன்னும் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுவும் டிஐவையில் வாங்கின ஒரு பாட்டில். நாங்கள் ஆக்சுவலி ஒரு பாட்டில் பைத்தியங்க. நாங்கள் 2 பேருமே எங்கே போனாலுமே எங்களோட கண்ணு வந்து ஃபஸ்ட்டு பாட்டில்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போகும். சுயல் பார்த்தா சொல்லுவோம், அதான் பம்மி பாட்டில்ஸ் அங்கே இருக்குது. நான் பார்த்தா சொல்லுவேன், சுயல் இங்கே இருக்குது பாரு பாட்டில்ஸ் அப்படின்னு போய் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கப் வாட்டர் பாட்டில். இப்படி தூக்கி பிடிச்சிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இப்படி தான் குடிக்கிறது. நல்லா இருந்துச்சு. இது அந்த மெட்டீரியலும் நல்லா இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டர் பாட்டில். இது கிளாஸ் வாட்டர் பாட்டில். இது உடையாமல் இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் கவர் கொடுத்துருக்காங்க. இப்படி கீழே விழுந்தாலாம் உடையாமல் இருக்கிறதுக்காக சிலிக்கன் கவரோட ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் ஜூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பாட்டில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது ஒரு பேபி வைப்ஸ். எஸ், பிறக்க போகிற பேபிக்காக பேபி வைப்ஸ் வாங்கிட்டோம். இது ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி 99% ஆஃப் பியூரிஃபைட் வாட்டர் தான். ஸோ அது நல்லா இருக்கும் இந்த பிராண்டு அப்படின்னு சொன்னனால இந்த பிராண்டே வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐராவுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் மாஸ்க். இது காஸ்ட்லி தான். அதை நான் ரேட் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன், காணோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் மெட்டீரியல் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஸோ அந்த ஒரு மாஸ்க்கு. அப்புறம் இது எனக்கு கீதாக்கா கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ஒரு வாட்ச். இது காட்டுறேன். அனலாக் வாட்ச் ஒன்று, இந்த மாதிரி ஒரு வாட்ச். அந்த வாட்ச்சு கூட
பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிரேஸ்லெட். ஸோ இது எனக்கான ஒரு கிஃப்ட், எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இப்போ ஒரு சைடு காலி ஆயிடுச்சு, இனி இந்த சைடும் இருக்குது. இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது சுவையில் எடுத்தது பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர். இது 6 பீஸு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஸ்க்ரப்பரே ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்கிறதுனால நம்மளுக்கு தான் நல்லா யூஸ் ஆகுமே பாத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று வாங்கினாலே கொஞ்சம் ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால 6 பீஸுமே ஒரு வெள்ளினா 22 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தானே எப்போவுமே அப்படிங்கிறதுனால அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி இது டிஐஒய்ல வாங்கின ஒரு சின்ன ஸ்நாக் பாக்ஸ். இது நான் எடுக்கல, ஐரா எடுத்தது. அந்த பிங்க் டப்பாவும் சரி இதுவும் சரி ஐரா எடுத்தது. இந்த மாதிரி செட்டாக தான் இருந்துச்சு. ஆமாம், இப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு விட்றக்கு, எங்கேயாவது ட்ராவல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேன். 2 டைம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி வச்ச இடத்துலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டான், வேணும்னு சொல்லிட்டு. இது நான் வாங்கினது. அங்கே வாட்சன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், நிறைய அந்த மாதிரி திங்ஸ் கேர்ள்ஸுக்கு எஸ்பெஷலி யூஸ் ஆகிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும் அந்த வாட்சனில். ஸோ அங்கேருந்து நான் வாங்கின ஒரு க்ரீம், இது பாடி லோஷன். இது ஃப்ராக்னன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பாடியில் தேய்க்கிறப்போ ஒரு மைல்டான ஃப்ராக்னன்ஸ். அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு இது என்னென்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுக்கிறப்போ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், பேபிஸ்க்கு எனக்கெல்லாம் எடுக்கிறப்போ ஒவ்வொன்றும் பின்னாடி உட்காந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் எடுப்பேன். அப்படி இதில் 0% பேரபென்ஸ், மினரல் ஆயில், ஆல்கஹால், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லைன்னு இதில் மென்ஷன் ஆனதுனால தான் இதை எடுத்தேன். ஆனால் இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமாக எடுக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால. அப்புறம் இது பாமலிவ் சோப்பு. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல இந்த சோப்பு. நான்லாம் சின்னதாக இருக்கிறப்ப என்னோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஒரு 2-3 ஃப்ராக்னன்ஸில் வரும் இது பாமலிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் அந்த ஃப்ராக்னன்ஸு. அப்புறம் அப்படியே அது காணாமல் போயிடுச்சு, நிறைய ஷாப்பில் அது இல்லாமல் ஆயிடுச்சு. அங்கே போனப்போ இதை கண்ணில் பட்டோடனே பாமலிவ் சோப்பு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ். இது சுயலுக்கு ஒரு டூத் ப்ரஷ். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் ஏதோ யாருக்காச்சும் கொடுத்து விட்டு அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, அதனால ஒன்று வாங்கி வச்சுக்கலான்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று. மூடி பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது ஸ்டீலில் இருக்கும். அதுவும் மைக்ரோவேவ் சேஃப், ஃப்ரிட்ஜு சேஃப் அப்படின்லாம் போட்டதுனால இது எடுத்துட்டேன். இதுவும் ரேட்டு கம்மி தான். டிஐஒய் ஷாப் யாராச்சும் நீங்கள் மலேசியா விசிட் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் டிஐஒய் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஐராக்கு டூத் ப்ரஷ். நெக்ஸ்ட்டு இதுவும் ஃப்ரெண்டு கொடுத்தது தான், கீதாக்கா கொடுத்தது தான் ஐராக்கு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு இதெல்லாம் அவங்க கொடுத்தது தான். அப்புறம் இது தெரியும்ல, அந்த பிம்பிள்ஸுக்கு ஒட்டுற அந்த ஸ்டிக்கர், அதுவும் நான் அந்த இது வாங்குறப்போ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கினது. இது சுவையில் எடுத்தது தான். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு இது ஓப்பன் பண்ணி பார்க்கல இன்னுமே. ஸ்டீல் வூல் துணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு, ஸ்லாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாட்டில். எத்தனை பாட்டில், மொத்தமாக 3 பாட்டில் வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன். 1 2 3 4 4 பாட்டில் வாங்கியிருக்கோம். ஹேண்டில் இப்படி இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டில். அப்புறம் இப்படி ஊற்றி குடிக்கலாம், ஐரா இப்படி தான் குடிப்பா. நெக்ஸ்ட்டு இது நம்மளோட பேபிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ராம்பர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் லெங்க்த்து வரும். அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த பெட்டி லாஸ்ட் டைம் நாங்கள் அங்கே விட்டுட்டு வந்த ஒரு பெட்டி. இதில் தான் க்யூட் திங்ஸ் இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இந்த சாரீ ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ சாரீ. பிங்க் சாரீ, ப்ளூ பார்டர் இருக்கும். இதுவும் அங்கே நான் சொன்னேன்ல கீதாக்கான அவங்க கொடுத்த ஒரு கிஃப்ட். இது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இது கையில் கிடச்சிது, இந்த ஜெண்டர் ரிவீல் ஈவெண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணது. ஆனால் என் கையில் வரும்போது அந்த இதே முடிஞ்சுது, அதனால கட்ட முடியல. அதனால தான் பிங்க் அண்ட் ப்ளூ, டார்க் ப்ளூ பார்டரோட ஒரு சூப்பரான ஒரு சாரீ, ஒரு டிசைனர் சாரீ.
ஸோ இதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. நல்லா இருக்குது இந்த சாரீ. நான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வைக்கிறப்போ கண்டிப்பாக இது வியர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கினேன். அங்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின ஒரு பெட்ஷீட். இது சாட்டின் மெட்டீரியலில் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு போனப்போ இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிளெயின் பெட்ஷீட்டு சாட்டின் மெட்டீரியலில். ஸோ அதனால் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பெட்ஷீட், கிங் சைஸ் பெட்ஷீட், சாட்டின் பெட்ஷீட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது நம்ம ஐராக்கு ஜாரா வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சதுலேருந்து ஐராக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் ஒரு ரீல்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐரா ஒரு க்ரீன் கலரு ட்ரெஸ் போட்டு ஒரு குட்டி கஃப்தான், அந்த மாதிரி ஒரு கஃப்தான் டைப்பு ட்ரெஸ்ஸு. ஸோ அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கழட்டவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு 2-3 கலரில் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் ஒன்று, அப்புறம் பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ பார்த்தா இப்போவே எடுத்து போட்டுருவோம். அதனால தான் பெட்டிக்குள்ளே வச்சுருந்தது, வந்து வெளியே எடுக்காமல். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான 2 ட்ரெஸ் ஐராக்கு கிஃப்ட்டு. இது ஒரு லைட் லாவெண்டர் கலரில், ரொம்ப ரொம்ப லைட் ஷேட், லைட் லாவெண்டர் கலரில் ஒரு பிளாங்கெட், ஒரு ரிசீவிங் பிளாங்கெட் அங்கே வாங்கினேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு மஸ்லின் க்ளோத்தில் ஒரு ரேப்பிங் டவல், பேபியை ரேப் பண்ணுறதுக்கான ஒரு டவலு. அதுக்கப்புறம் இது ஒரு கேப் அண்ட் மிட்டன் செட்டு. இது சாக்ஸு, மிட்டன் ஒரு ஆரஞ்சு கலரில். இதுவும் அதுதான், சேம் ஆரஞ்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு அந்த கலரே எடுத்துட்டோம். இதுலேயும் கேப்பும் இருக்குது, சாக்ஸ் அண்ட் மிட்டன், அது ஒரு 3 செட். எப்படியோ நியூபார்ன்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தானே. அப்புறம் இது ஒரு நார்மல் சின்ன டவல் துடைக்கிறதுக்காக, பேபி டவல், ஃபேஸ் டவல். இது ஐராக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் இது இன்னொரு பாத் டவல், இது துவட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ஒரு ஃபீடிங் பாட்டில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால ஒரு க்யூட்டான ஒரு இது மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஸோ அதோட ஒரு ஃபீடிங் பாட்டிலு, அதுக்கான இது நிப்பிள். ஆனால் இந்த சைஸில் நம்ம பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த நிப்பிள் இந்த சைஸை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா பாட்டிலே வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கு மேட்சிங்கான அதே பிராண்டோட இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஐரா எடுத்தது தெரியுமா? ஐராவுக்கு பார்த்தோன்னே பேபிக்கு எடுக்கலாம், குஞ்சாவான்னு தான் அவள் கூப்பிடுறது. ஸோ குஞ்சாவாக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னது பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சது அவளுக்கு. உள்ளே போனோன்னே, அந்த ஷாப்புக்குள்ளே போனோடனே நாங்கள் வீடியோ எதுவுமே எடுக்கல. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஹாப்பினஸில் வீடியோ எதுவும் எடுக்கல. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஐரா கையில் எடுத்த விஷயந்தான் இது. இது சாக்ஸு ஜாரா வாங்கி கொடுத்தது எனக்கு அங்கே போடுறதுக்கு. நான் அங்கே எனக்கு யூஸ் ஆகலை, கிளைமேட் அந்தளவுக்கு இது இல்லைங்கிறதுனால. ஸோ ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு இது தனித்தனியாக கட்டு எல்லாம் கொடுத்துட்டு நல்ல க்ரிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கம்மல் நான் வாங்கினேன் அங்கே அந்த இதுக்கு நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தது. ஆனால் அப்போ போட முடியல, அது ரொம்ப பெருசாக இருக்குது, போட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போடாமல் அப்படியே வச்சுட்டேன். இன்னும் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கடலை முட்டை ஐராக்கு அங்கே சாப்பிட்றக்கே வாங்கினது, சாப்பிடல, எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் இது மெமரிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த மாமி டு பி போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சின்ன சின்ன திங்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு கையெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு டவல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இப்படி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கை துடைக்கிறதுக்கு, கிச்சன்லேயோ இல்லை வாஷ் பேசன் பக்கத்துலேயே வச்சுட்டா கை துடைக்கிறதுக்கு. நம்ம ஐரா குட்டிக்கு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப நல்லா இருக்குது. அது வியர் பண்ணி இமேஜின் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கினேன். ஒரு ஃபுல் ஸ்லீவ் கோட் இருக்குது, உள்ள ஸ்லீவ்லெஸ் ஒரு ட்ரெஸ்ஸு, சின்ன ஸ்லீவோட அப்படியும் போட்டுக்கலாம், கோட் போட்டும் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு ஃபேஸ் டவல் தான், நார்மல் மஸ்லின் க்ளோத்தில் ஒரு ஃபேஸ் டவல். அப்புறம் இதுவும் ஐரா பேபிக்கு. அதுக்கப்புறம் இது ஐராமாவுக்கு ஒரு ஸ்வெட்டர், டைனோசர் ஸ்வெட்டர். இங்கே அந்த டைனோசரோட இதெல்லாம் இருக்குது,
ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்யூட்டாக தலையிலையும் இப்படி வரும். அப்புறம் இது நியூபார்ன் செட்டு. அதுக்கப்புறம் இந்த பேபி பெட்டு, இதுவும் கீதாக்கா கொடுத்தது தான். நம்ம பேபிக்காக ஒரு பெட்டு, பேபி பெட்டு. அது இது அந்த நெட்டு மாதிரி வைக்கிறது எல்லாம் செட்டோடு இருக்குது. இந்த மாதிரி பில்லோ எல்லாமே. இது ஒரு கிஃப்ட்டு. அப்போது 2 பெட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ 3வது பெட்டி ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் திங்ஸு, இல்லை கம்மியாக தான் இருக்குது. இது ஐராக்கு சூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு, பீச் கலர் அண்ட் எல்லோ இல்லை ஒயிட் வர மாதிரி ஒரு ட்ரெஸ். அவளே பார்த்துட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு எடுத்தான். அதுக்கப்புறம் இது பிஸ்கெட்டு. அப்புறம் ஐராக்கு ஒரு குட்டி ஹெல்மெட். இங்கேருந்து போகிறப்பவே சுவேல் சொல்லிட்டு போன ஒரு விஷயந்தான், நல்லா இருந்துச்சு. டிகாத்லானில் இருக்கா? ஓ. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷூ வாங்கினேன். அதுவும் அங்கே ஆஃபரில், போலோ பிராண்டு. லாஸ்ட் டைம் போனப்போ போலோவில் ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. எல்லாம் ஆஃபர் இருந்ததுனால பிரச்சனையே இல்லை. இப்போ அந்த ரம்ஜானோட ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால அந்த ஷூ. அப்புறம் அதே பிராண்டில் ஒரு பார்க்குறப்போ ஹெவியாக தெரியும், ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்லிப்பர், க்ரீன் கலரில். லாஸ்ட் டைம் இதே கலரில் தான் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த வாட்டி. ஸோ குட்டி பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாகிடுச்சு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நிறையா ஒரு 30% வந்து கிஃப்ட்டும் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இனி இதெல்லாம் ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணணும். பேபியோடதெல்லாம் தனியாக மாற்றி வைக்கணும். ஐராடதெல்லாம் இப்போவே வாஷ் பண்ணி அவளுக்கு போட்டு விடணும், ட்ரெஸ்ஸு இதெல்லாம், டாய்ஸ் இதெல்லாம். ஸோ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனி நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.